வீடு கமகமன்னு கோயில் போல் இருக்கணுமா? கோயில் கருவறைக்குள்ளே எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நறுமணத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், ஒரு மன அமைதி சாந்தி கொடுக்கும். அதுபோல் நம்ம வீட்லேயே நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வெட்டி வேறு நல்லா வாசம் கடவுளுக்கெல்லாம் உகந்தது. ஏலக்காய், லவங்கம், பட்டை, பச்சை கற்பூரம், இது 2 பீஸு சேர்த்துக்கலாம். சோம்பு, இது நம்ம சாதாரண சோடம் தான், நம்ம எப்போவுமே ஏற்றுறது. இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள், இது நம்ம சாம்பிராணி போடுற டைம்லேயும் சரி, இல்லை நம்ம வழுக்கு ஏற்றுறப்ப அந்த காமாட்சி அம்மா வழுக்குலையே நம்ம இது ஒரு துளி இல்லைன்னா அந்த திரியில் கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி பூசிட்டால் கூட போதும். நல்ல வீடு நறுமணமாக இருக்கும். துஷ்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வராது. வீடு நறுமணமாக இருந்தாலும் தெய்வ நடமாட்டம் இருக்கும். அதனால் துஷ்ட சக்தியெலாம் நம்மளுக்கு வராது. சாம்பிராணியில் கொஞ்சம் போட்டுக்கணும், இல்லை எண்ணெயிலையும் நம்ம விளக்கேற்றுறப்ப போட்டுக்கலாம். திரியிலையும் இதை மாதிரி நினச்சி நம்ம இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். முக்கியமான ஒரு பொருள் இது மருதாணி. இந்த மருதாணி நம்ம சேர்த்து சாம்பிராணிக்கு போடலாம், காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கலாம். மருதாணி பூ, மருதாணி இப்போ அரைச்சாச்சு. இது வெட்டி வேறு அப்படி தான் இருக்கும். இது காஞ்ச பிறகு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சலிச்சு எடுக்கிறது இந்த திப்பியை நம்ம சாம்பிராணிக்கு போட்டுக்கலாம். அதில் வர்ற அந்த பவுட்ரு மட்டும் நம்ம விளக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கமகமன்னு இருக்கும்.